வெல்கம் டு கேபிள்ஸ் பிளேஸ் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சோலார் பேனலை யூஸ் பண்ணி டிசி நோட ரன் பண்ணுறதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கிட்டத்தட்ட பல மாதமே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எதுக்கு இவ்வளோ லேட்டாக இருந்ததுன்னா, ஃபுல்லாக லைனில் ஃபீல்டில் போட்டு செக் பண்ணி அதில் என்னென்ன பாசிட்டிவ் என்ன என்னென்ன நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி வச்சுருக்கோம். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், சோலார் பேனல் போட்டு யூஸ் பண்ணது நடைமுறையில் பெரிய சிக்கல் தான். இல்லைனா செலவு அதிகம். செலவு நீங்கள் அதிகம் பண்ணதாக இருந்தால் நடைமுறையில் சாத்தியப்படுத்திடலாம். கம்மியான செலவில் நீங்கள் சோலார் பேனல் போட்டு ஓட்டுதுங்கிறது நடைமுறையில் சாத்தியம் படலை. ஃபஸ்ட்டு நம்ம எதெல்லாம் செக் பண்ணோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இது 20 வாட்ஸ் பேனலு. நான் இதோட கம்மியான வாட்ஸ் பேனலை போட்டு செக் பண்ணேன். அப்படி செக் பண்ணும்போதும் பேக்கப் கண்டிப்பாக நிற்கலை. ரெண்டாவது, பேட்ரி இல்லாமல் இப்போ இந்த நோடு கிட்டத்தட்ட 12 மணி நேரம் பேக்கப் நிற்கும். அப்போ பேட்ரி இல்லாமல் வெறும் பேனலை மட்டும் ஒரு 20 வாட்ஸ் பேனல் 1500 பேனல் மட்டும் ஒரு சோலார் நோடுக்கு நம்ம போட்டு செக் பண்ணோம். அப்போ என்ன நடக்குன்னா, இது 12 மணி நேரம் பேக்கப்னா கரெக்டாக 11.5 மணி நேரம் பேக்கப் நிற்கும். ஈவினிங் டைம் ஒரு 6, 6:30, 7 மணிக்கு முன்ன வர தான் சார்ஜிங் ஏறுது. அதுக்கடுத்து சார்ஜிங் குறைஞ்சிருது. அதாவது அதுக்கடுத்து சார்ஜ் ஏறாது, சூரிய வெளிச்சம் குறைஞ்சிரும். அதுக்கடுத்து அந்த 6:30 டு காலைல 6:30 வரை இதில் பேக்கப் நிற்கணும். ஏன்னா அப்போ தான் ஒரு 6:30 காலைல 6:30 6:45 மறுபடியும் சார்ஜிங் ஏறாயிருது. ஆனால் இதை ஃபீல்டில் போட்டு செக் பண்ணும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஈவினிங் டயத்தில் சோலார் பேனலில் இருந்து வெறும் பேனல், அதாவது இந்த மாதிரி கண்ட்ரோலரும் பேட்ரி இல்லாமல் வெறும் பேனலில் இருந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும் ஒரு டிசி பின் வழியாக இதில் கொடுத்துருந்தோம். கொடுத்து சார்ஜ் ஏற்றும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, கரெக்டாக 6:30க்கு சூரிய வெளிச்சம் கட்டாயம் பேட்டரியில் இந்த நோடு ஓட ஆரம்பிச்சிருது. ஓடி முடித்து காலையில் விடிய விடிய ஓடி கரெக்டாக காலைல ஒரு 6:10க்கு சார்ஜ் இறங்கி ஆஃப் ஆகிடுது. மறுபடி சூரிய வெளிச்சம் இந்த நோடு மறுபடியும் ஆன் ஆகுது ஒரு 6:45 அந்த டயத்துக்கு தான் ஆன் ஆகுது. அப்போ எப்படி பார்த்தாலும் கரெக்டாக நம்ம இந்த மாதிரி கேமரா வச்சுலாம் மானிட்டரிங் பண்ணி பார்த்தேன். அப்படி மானிட்டரிங் பண்ணும்போது கரெக்டாக பார்த்தது ஒரு 30 டு 35 நிமிஷம் நோடு ஆஃப் ஆகி தான் கிடக்கு. அந்த நேரத்தில் படம் ஓடலை. அது லைனில் போட்டு செக் பண்ணும்போது கம்ப்ளைண்ட் கேமரா வச்சு மானிட்டரிங் பண்ணும்போதும் அந்த விஷயத்தை கவனித்தோம். ஸோ இதோட பேட்ரி 12 மணி நேரம் பேக்கப்புங்கிற இடத்துல 11.5 மணி நேரம் தான் பேக்கப் வருது. அப்போது அந்த 1/2 மணி நேரம் ஷார்ட்டேஜ் நமக்கு சோலாரில் வெறும் சோலார் மட்டும் போடும்போது, கண்ட்ரோலரோ பேட்டரியோ இல்லாமல் வெறும் சோலாரை மட்டும் கொடுக்கும்போது இதில் ஓடலை. அது ஒரு நடைமுறையில் பிரச்சனை. ரெண்டாவது, அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு கண்ட்ரோலர் வாங்கினோம். வாங்கி ஒரு பேட்ரி வாங்கியிருந்தேன். பேட்ரி வாங்கும்போது நான் இது செக்கிங் பண்ணதுக்காண்டி ரெண்டாவது வாங்கின பேட்டரி. ஃபஸ்ட்டு வாங்கின பேட்டரி சின்ன பேட்டரி வாங்கினேன். ஏன்னா எனக்கு 1/2 மணி நேரம் தானே ஷார்ட்டேஜ் ஆகுது அப்படிங்கிறக்காண்டி ஒரு சின்ன பேட்டரி வாங்கி போட்டேன். அப்படி போடும்போது இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த பேட்டரியில் ஒரு அது 700 600 தான் வந்துச்சு. அந்த பேட்டரியில் போடும்போது உங்களுக்கு சார்ஜிங் இந்த ஆஃப் ஆகுத டயத்தில் ஒரு 1/2 மணி நேரத்தில் ஆஃப் ஆகுது டைமில், காலையில் அதிகாலையில் ஆஃப் ஆகுத டயத்துக்கு போய் அது பேட்டரியில் ஓடுது. அதோட பேட்டரியில் ஓடுதுனால அது தாக்கு பிடிச்சிக்கிடுது. ஸோ ரெண்டாவது என்ன பண்ணோம் அப்படின்னா, கண்ட்ரோலர் மட்டும் நான் யூஸ் பண்ணி செக் பண்ணேன். அதாவது பேட்ரி கொடுக்காம சோலார் பேனலோட ப்ளஸ் மைனஸை மட்டும் கொடுத்து அதோட டிசி லோடை மட்டும் கரெக்டாக செட் பண்ணி இதில் கொடுத்துருந்தேன். அதாவது லோடு ஒருவேளை ஏறி இறங்குதோ அப்படிங்கிற டவுட்னால அப்படி கொடுத்துருந்தேன். ஆனால் அப்படி கொடுக்கும்போது அதிகாலையில் டயத்தில் ஒரு 1/2 மணி நேரத்தில் நின்றுது. காரணம் இதோட பேக்கப் 11.5 மணி நேரம் நிற்கிறதுனால கரெக்டாக காலைல அதிகாலை டயத்தில் தான் ஆஃப் ஆகுது. ஸோ அப்போ ஒரு பேட்ரி சின்ன பேட்டரியை கனெக்ட் பண்ணால் சரியாயிரும் அப்படிங்கிறக்காண்டி ரெண்டாவது என்ன பண்ணோன்னா, இது கூட ஒரு பேட்டரி, இந்த பேட்டரியில் இதோட சின்ன பேட்டரி 600 கிடச்சிது. அந்த பேட்டரி வாங்கி கனெக்ட் பண்ணியிருந்தேன். அந்த பேட்டரியை தனியாக செக் பண்ணி பார்க்கும்போதே அது 6-7 மணி நேரம் அந்த பேட்டரி தனியாகவே பேக்கப் கொடுத்துச்சு. ஸோ அதை கனெக்ட் பண்ணும்போது சோலார் பேனலில் இருந்து உங்களுக்கு அந்த பேட்டரி சார்ஜ் ஏறிக்கிடும். சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கும்போதே உங்களுக்கு டிசியோட அவுட்புட் லோடு இதில் போய் இந்த நோடோடும் சார்ஜ் ஏறும். அதாவது அந்த நம்ம கொடுத்த 600 பேட்டரியும் சார்ஜ் ஆயிடுச்சு, இந்த நோடும் சார்ஜ் ஆயிடுச்சு. அப்போது அதுக்கடுத்து சாயந்தரம் உங்களுக்கு அவுட்புட்டுக்கு சோலாரில் இருந்து வரல அப்படிங்கும்போது அந்த பேட்டரியில் ஓடுது. ஓடி முடித்து அதுக்கடுத்து இந்த பேட்டரியில் ஓடும்போது ஃபுல்லாக 24/7 ஓட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நமக்கு என்ன தேவைப்பட்டுச்சுன்னா, பேனலும் தேவைப்பட்டுச்சு, கண்ட்ரோலரும் தேவைப்பட்டுச்சு, ஒரு பேட்டரியும் தேவைப்பட்டுச்சு. ஸோ இந்த மெத்தட் சக்ஸஸ் ஆயிருச்சு. ஸோ இந்த கான்செப்டில் தான் கண்ட்ரோலர் போட்டு ஒரு பேனல் போட்டு ஒரு பேட்டரி போட்டு ஒரு பேட்டரி நோடு போட்டு ஃபீல்டில் போட்டால் மட்டும்தான் பிரச்சனை இல்லாமல் அது பாட்டில் ஓடுது. சரி, அதுக்காண்டி இவ்வளோ செலவு பண்ணலாமா அப்படின்னா, இதில் உள்ள செலவு பார்த்திங்கன்னா, பேட்டரி நோடு 1900 ரூபா. இந்த பேனலு 20 வாட்ஸ் பேனலு லூம் சோலாரில் இருந்து இது ஒரு 1500 ரூபா. இந்த பேட்ரி 2000 ரூபா 12 வோல்ட்டு 9Ah. இந்த கண்ட்ரோலர் கிட்டத்தட்ட 900 ரூபா. இதிலே நான் ஒரு கண்ட்ரோலர் வாங்கினேன். அதோட வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன். அதாவது அந்த கண்ட்ரோலர் வாங்கி 2 நாளில் கம்ப்ளைண்ட் ஆகி போச்சு. அது அமேசானில் வாங்கின கண்டு நான் அந்தால உடனே ரிட்டன் போட்டு
அதுக்கு ரீஃபண்ட் வாங்கிட்டு மறுபடியும் இந்த கண்ட்ரோலர் வாங்கி போட்டேன். இது கிட்டத்தட்ட நம்ம இதை செக் பண்ணவே கிட்டத்தட்ட 6 மாதம் உழைச்சிருக்கு. அப்போ இன்னைய வரை இப்போவுமே இது நல்லா தான் வேலை செய்யுது. ஸோ வாங்கினீங்கன்னா ஒரே மாடலில் தான் போடுதான். ஆனால் இந்த AMC ஸ்மார்ட் அப்படிங்கிறது வந்து நல்லாயிருக்கு. நான் இதோட பையிங் லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். எல்லா பொருளுமே அமேசான்லேயே கிடைக்கி. ஸோ கான்செப்ட் 1 வந்து ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் தான். என்னென்னா வெறும் பேனல் மட்டும் வச்சு ஒரு பேட்டரினோட கொடுத்து ஓட்டும்போது காலைல 1/2 மணி நேரம் ஓடலை. அப்படி ஓடணும் அப்படின்னா நீங்கள் இதை விட அதிக பேக்கப் நிற்க, அதாவது 15 மணி நேரம் 20 மணி நேரம் அப்படின்னு பேக்கப் நிற்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு 70 மணி நேரம் பேக்கப் நோடு அப்படின்னு போடுறாங்க. அப்படி நோடை வாங்கினா நீங்கள் வெறும் ஒரே ஒரு பேனல் மட்டும் போட்டு ஓட்டிக்கலாம். ஆனால் 70 மணி நேரம் பேக்கப் உள்ள நோடு வந்து சிங்கிள் ஐசி தான் வரும். சிங்கிள் ஐசி கொடுத்தா தான் உங்களுக்கு பேக்கப் வந்து அதிக நேரம் நிற்க வைக்க முடியும் அதோட வர பேட்டரி வச்சு. அப்படின்னா உங்களுக்கு ஒரு 70 மணி நேரம் அவங்க மென்ஷன் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஒரு 25 மணி நேரமாக பேக்கப் வரும். அப்படின்னா நீங்கள் பேனல் போட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சிங்கிள் ஐசிங்கும்போது அவுட்புட் வந்து த்ரோ வந்து கம்மியாக இருக்கும். இது வந்து ஆப்டிக்கல் RF 2 ஐசி இருக்குது. உங்களுக்கு இதில் 12 மணி நேரம் பேக்கப் இருக்கிறதுனால காலைல 1/2 மணி நேரம் நிற்கி. அப்போ அதுக்கு ஒரு பேட்டரி வந்து எக்ஸ்ட்ரா கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. அந்த 1/2 மணி நேரத்தை மேனேஜ் பண்ணதுக்காண்டி நீங்கள் ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. அந்த 1/2 மணி நேரம் மட்டும் இல்லை, நான் நல்ல வெயில் டயத்தில் செக் பண்ணும்போதே 1/2 மணி நேரம் பேக்கப் வந்து கம்மியாக நின்றுது. அப்போது நீங்கள் மழை டயத்திலலாம் உங்களுக்கு சில நேரம் இதில் சோலார் பேனலில் இருந்து வர எனர்ஜி வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்போது தனியாக ஒரு பேட்டரி போட்டு போடுறது தான் உண்மையிலே பெஸ்ட்டு. இந்தளவுக்கு பெரிய பேட்டரி வாங்கி போடலனாலும் 12 வோல்ட்டில் இருக்கையிலே கம்மியான 5 AH 7 AH எதுனாலும் வாங்கி போட்டுக்கலாம். இதை வாங்கி போட்டதுக்கு காரணம் வந்து நம்ம வந்து EDFAல இருந்து பின்னாடி வர 12 வோல்ட்டில் இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணி EDFA ரன் பண்ண வைக்க முடியுமா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ செக் பண்ணக்காண்டி தான் இவ்வளோ பெரிய பேட்டரி வாங்கியிருந்தேன். நான் ஆனால் ஃபீல்டில் செக் பண்ண இந்த பேட்டரி போட்டு செக் பண்ண எல்லா இடத்துலையுமே சக்ஸஸ் தான். சின்ன பேட்டரி போடும்போதுமே சக்ஸஸ் தான். ஆனால் வெறும் பேனல் மட்டும் போட்டு ஓட்டும்போது சக்ஸஸ் வந்து ஆகலை. இவ்வளோதான் விஷயம். ஸோ என்னோட கருத்து என்ன, இந்த டெஸ்டிங்லாம் முடிஞ்ச பிறகு என்னோட கருத்து என்னென்னா, இவ்வளோ ரூபா செலவு பண்ணி நீங்கள் கட்டாயம் லைனில் போடணும் அப்படின்னு ஆசைப்படேன்டா. எங்கேயாவது தவிர்க்க முடியாத இடத்துல சில இடத்துல கஸ்டமர் வந்து கரண்டே எடுக்கக்கூடாது அப்படிம்பாங்க. அப்படி ஒரு இடத்துக்கு வேணால் நீங்கள் 20-25 நோடு போட்டிருக்கீங்க, ஒரு நோடுக்கு வேணால் இந்த செட்டப்பை யூஸ் பண்ணி போடலாமே தவிர்த்து எல்லா நோடும் நான் சோலார் ஆக்க போகிறேன் வைக்க போகிறேன் அப்படிங்கிறது வந்து தவறான முடிவு தான். ஏன்னா டெக்னாலஜி ஃபைபர் டு ஹோம்னு அடுத்தடுத்த கட்டத்துக்கு IPTV OTTன்னு பல டெக்னாலஜி மாறிக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் இந்த ஆதி காலத்து டெக்னாலஜிக்கு போக வேண்டாம். இதை பற்றி வீடியோ வந்து நான் எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணாமல் வச்சுருந்த காரணமே ரொம்ப நாள் ஆகிட்டு நம்ம இதெல்லாம் பழைய டெக்னாலஜி அப்படிங்கிறக்காண்டி தான் இதை பற்றி ஒன்றும் பேசாமல் இருந்தோம். இருந்தாலும் கமெண்டில் இன்னுமே நிறைய பேர் சோலார் நோடை பற்றி போடுங்க, செக் பண்ணி போடுங்க, பழைய வீடியோலையுமே கமெண்ட்ஸ் வந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து செக்கிங்லாம் முடிஞ்சு இது நம்ம ஸ்டூடியோ ரூமில் கலத்தி தான் வச்சுருக்கோம். கலத்தி வச்சு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. நீங்கள் பேட்டரியை பார்த்தீங்கன்னா கூட ட்ரையாக தான் இருக்குது. ஸோ அதனால் நானுமே இதை செக் பண்ணி முடித்தோடனே ஃபீல்டில் இருந்து கலத்திட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் லைனில் வந்து போடலை. செக் பண்ணதுக்காண்டி ஒவ்வொருத்தர்லேயும் தனித்தனி கேமரா வச்சு 2 இடத்துல செக் பண்ணோம். இது வந்து செக் பண்ணல உள்ள 2வது நோடு, நோடும் ஒரு இடத்துல செக் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் சில கஸ்டமர் வீட்டில் வந்து கரண்ட் போடக்கே எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல, நான் கட்டாயம் சோலார் நோடு தான் இந்த இடத்துல போட்டு ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா கனெக்ஷன் கொடுக்க வந்து ஒன்றும் சிக்கலான விஷயம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் பேட்ரி போடுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் பேட்டரியோட ப்ளஸ் மைனஸை தான் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்து சோலார் பேனலோட இந்த பேனலோட ப்ளஸ் மைனஸ் எடுத்து இதில் கொடுக்கணும். கொடுத்து முடித்தோடனே அதுக்கடுத்து இதில் இருந்து வர ப்ளஸ் மைனஸை எடுத்து நீங்கள் DC நோடோட இன்புட்டில் வந்து கொடுத்துக்கலாம். இவ்வளோதான் விஷயம். அதாவது அதுக்குமே நாங்கள் என்ன பண்ணி வச்சுருந்தோம்னா ஒயரையே தனியாக கட் பண்ணியே வச்சுருந்தேன். உங்களுக்கு இதை காட்டுதேன். இந்த மாதிரி DC பின்னையே நான் வெட்டி இந்த இடத்துல ப்ளஸ் மைனஸுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இதை அப்படியே எடுத்து நம்ம இந்த நோடோட சார்ஜிங் போர்ட்லேயே கொடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் இது, அவ்வளோதான் இதில் செட்டப்பே. அதாவது பேனலோட ப்ளஸ் மைனஸ் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு பேட்டரியோட ப்ளஸ் மைனஸு, 2வது சோலார் பேனலோட ப்ளஸ் மைனஸு, அடுத்து அவுட்புட் லோடோட ப்ளஸ் மைனஸ். இவ்வளோ கொடுத்தாலே போதும். வேறு இதில் செட்டிங்ஸ்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இது ஹோம் பேஜ். இதில் என்ன காட்டுதுன்னா பேட்டரியோட வோல்ட்டு எவ்வளோ, இப்போ கரண்ட்டாக எவ்வளோ வோல்ட்டு இருக்குது அப்படிங்க காட்டுது, சார்ஜிங் எவ்வளோ இருக்குது அப்படிங்க இண்டிகேட்டர் காட்டுது. ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஃபுல்லாக எவ்வளோ சார்ஜ் ஏறி கட் ஆஃப் ஆகணும் அப்படிங்கிறத செட் பண்ணியிருக்கு. இது வந்து 13.7 இருந்தாலே போதும். நான் செட் பண்ணி வச்சுருக்க வந்து மேக்ஸிமம் செட் பண்ணி பார்த்தேன். அதாவது ஏதாவது அவுட்புட்டில் வித்தியாசம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணக்காண்டி மாற்றி செட் பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து ஃபுல்லாக எவ்வளோ சார்ஜ் ஏறினோடனே கட் ஆஃப் ஆகணும், அதாவது ஃப்ளோட்டிங் வோல்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அதோட வேல்யூவு. அதுக்கடுத்து 2வது இருக்கிறது வந்து 12.6. இது வந்து டிஸ்சார்ஜ் ஆனோடனே ரீகனெக்ட் ஆகுது. அதாவது இப்போ வந்து 14.4 சார்ஜ் ஏறிட்டுன்னு வச்சு கொடுமே. 2வது சார்ஜிங் வந்து இறங்கும்போது 12.6க்கு அடுத்து மறுபடியும் ஏற ஆரம்பிக்கும், அந்த டிஸ்சார்ஜிங் ரீகனெக்ட்டு. அதுக்கடுத்து இருக்கிறது வந்து 10.7. இது வந்து டிஸ்சார்ஜ் ஸ்டாப். அதாவது இந்த பேட்டரி வந்து இப்போ நான் உங்களுக்கு கூட காட்டினேன் 11.2 இருந்துச்சா,
இது வந்து 10.7க்கு கீழே போகிறதா இருந்தால் அதுக்கடுத்து இதில் வந்து அவுட்புட் வராது. அதாவது பேட்ரி அது கீழே டிஸ்சார்ஜ் ஆகக்கூடாதுக்காண்டி அவுட்புட்டை ஸ்டாப் பண்ணி வச்சிரும். அதுக்கடுத்து என்ன இருக்குன்னா, இது வந்து செட் பண்ணிக்கலாம். 24x7 ஓடணுமா இல்லை 12 ஹவர்ஸ் ஓடணுமா அப்படிங்கிறத செட் பண்ணிக்கலாம். அடுத்து பேட்டரியோட டைப் வந்து இப்போ B1 நான் ஏன் B1 செட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, இந்த பேட்ரி உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஒரு லெட் ஆசிடு பேட்ரி, அதனால் B1ன்னு செட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லெட் ஆசிட் அப்படின்னா B1 செலக்ட் பண்ணோம். B2னா லித்தியம் பேட்டரியாக இருந்தால், B3யாக இருந்தால் லித்தியம் அயன் பாஸ்பரேட் பேட்டரியாக இருந்தால் B3. நம்ம வந்து லெட் ஆசிட் பேட்டரிங்கிறனால B1ல் செட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து மேக்ஸிமம் டிஃபால்ட்டாகவே நிறைய செட்டிங்ஸ் அப்படி தான் இருக்குது. சிலதை நீங்கள் மாற்றினாலும் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப் அண்ட் டவுன் கீ அமுக்கி ப்ரெஸ்ஸிங் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இதில் 2 USB போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தவரை நீங்கள் கண்ட்ரோலரு, பேனலு, பேட்ரி இவ்வளோவுக்கு நீங்கள் செலவு பண்ண தயாராக இருந்தீங்கன்னா 5Ah பேட்டரிங்க இடத்துல ஒரு 7Ah பேட்டரி இங்கே போட்டிங்கன்னா இந்த இடத்துல பேட்டரி நோடு பதில் நீங்கள் சாதா நோடு போட்டாலே போதும். ஏன்னா 7Ah பேட்டரியே உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 15 மணி நேரம் பேக்கப் வந்து நிற்கும். அப்போ உங்களுக்கு இந்த பகலில் ஃபுல்லாக உங்களுக்கு சோலாரில் ஓடிடும். அது 15 மணி நேரம் பேக்கப் நிற்கிறனால இந்த இடத்துல பேட்டரி நோடு இல்லாமல் சாதா நோடு கூட போட்டுக்கலாம். அப்படி கான்செப்ட்னா நீங்கள் 7Ah பேட்டரி போடுறதா இருந்தால் இந்த 3மே போதும்.